முந்தா நாள் கிருத்திகை அப்படிங்கிறதுனால மருதமலை கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. நாங்கள் கிளம்பும்போதே வந்து சாயந்தரம் தான் கிளம்புனதே. அங்கே கோயிலில் வந்து 5:15 இருக்கும் மணி. நாங்கள் போகும்போது 5 மணியோட 2 வீலரெல்லாம் வந்து மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 4 வீலர் வந்து கூட்டமாக இருக்கிற டைம்ங்கிறதுனால வந்து மேலே அலோவ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே பஸ்ஸில் தான் போய் ஆகணும். பஸ்ஸுக்கே வந்து மேலே வர்றதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் நின்று தான் வந்தோம். பஸ்ஸு வந்து கோவில் பஸ்ஸு 3 இருக்குது. அது போக வந்து 2 ஸ்பெஷல் பஸ் வந்து விட்டுருந்தாங்க. ஆனாலும் வந்து கூட்டத்துக்கு ஒன்றுமே வந்து சமாளிக்கவே முடியலைங்க. அவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு. செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அப்படிங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க போகிறோம். சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். நாங்கள் சாயந்தரம் கூட்டம் அந்தளவு இருக்காதுன்னு சொல்லிட்டு போனால் பார்த்தா கூட்டம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. இது என்னடா இது பொது தர்ஷனுக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் பார்த்தா நிற்கிறதே வந்து சிறப்பு தர்ஷனுக்கு தாங்க இவ்வளோ கூட்டம் நிற்கிது. பொது தர்ஷனுக்கு வந்து இதை விட அதிகமாக கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஓடி போய் சிறப்பு தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு ஓடி போய் லைனில் நின்னாச்சு. இந்த மண்டபம் தான் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. இதுதான் வந்து இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கு. கோபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டாங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த புறாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பறந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. எவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருந்தோம். நாங்கள் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் சாயந்தர நேரம் போனால் அப்படின்னு நினச்சோங்க. ஆனால் சாயந்தரம் போனாலும் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு. கும்பிட்டு வெளியில் வரும்போதே வந்து இருட்டாயிடுச்சுங்க. அன்னைக்கு காலையில் வந்து யானை வந்துருச்சுங்களாமா. எல்லாருமே பஸ்ஸில் தாங்க கீழே இறங்கி போய் ஆகணும். ஸ்டெப்பில் நடந்து போவோம்ல, அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணல. யானை வேறு காலையில் வந்துருச்சுன்னு சொன்னாங்களா. எல்லாம் பயத்துலேயே தான் நின்றுருந்தோம். உள்ளே வந்து கீழே இறங்குறதுக்காக வந்து பஸ்ஸுக்கு நிற்கிறக்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. எல்லாம் வெயிட் பண்ணி தான் கீழே இறங்கி போனோம்.